Hello friends, welcome to Vicky's Kitchen. இன்னும் நீங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம ரெட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாஸ்தாவை பாயில் பண்ணிடலாம். தேவையான அளவு தண்ணி, ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரு டீஸ்பூன் எண்ணெய், ஒரு கப் பாஸ்தா. 10 to 12 நிமிஷம் போல இது நல்லா வேகட்டும். இது போல ஒன்று எடுத்து ஒரு ஸ்பூன்ல கட் பண்ணி பாருங்க. ஈஸியா சாஃப்டா கட் ஆயிடும். அப்ப நல்லா பாயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல கொஞ்சமா நார்மல் தண்ணி ஊத்திக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் எண்ணெய். ஒன்னோட ஒன்று ஒட்டாம நல்லா இருக்கும். இதை எடுத்து வச்சிடலாம். ஒரு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. 2 பல்லு பூண்டு சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பூண்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரு வெங்காயம், 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேரட், 3 டேபிள் ஸ்பூன் குடைமிளகாய். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு, டொமேட்டோ பியூரி 1/4 கப், 2 டேபிள் ஸ்பூன் கெச்சப், 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பாஸ்தாஸை உள்ள சேர்த்துக்கலாம். இந்த பாஸ்தால அந்த சாஸ் நல்லா கோட் ஆகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது 1 நிமிஷம் போல குக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக நான் மொசரல்லா சீஸ் கிரேட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இது மேலே தூவிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய ரெட் சாஸ் பாஸ்தா ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.